விவசாயி தன் கையில கட்டியிருந்த கை கடிகாரத்தை காணடிச்சிருவாரு. அது அவருக்கு அவர் மனைவி அன்பா வாங்கி கொடுத்தது. அதனால எங்க தேடி தேடி பார்ப்பாரு, கிடைக்கல. அந்த இடத்துல விளையாடிக்கிட்டு இருந்த சிறுவர்கள்ட்ட சொல்லுவாரு, இந்த கை கடிகாரம் காணா போயிடுச்சு, யார் தேடி கொண்டுட்டு வரீங்கன்னு பார்க்கலான்ட்டு. அந்த சிறுவர்களும் ஆர்வமாக எங்க பார்த்தாலும் தேடி பார்ப்பாங்க, கிடைக்கல. அப்போ ஒரு சிறுவன் மட்டும் வந்து கேட்பான், எனக்கு இன்னொரு சான்ஸ் கொடுங்க, நான் தேடி பார்க்குறேன்னு. மற்ற சிறுவர்கள்லாம் ஓடிடுவாங்க. இவர் அதுக்கு அனுமதி கொடுப்பார். அந்த சிறுவன் கொஞ்ச நேரத்தில் திரும்பி வந்து கை கடிகாரத்தை கொடுப்பான். எப்படிப்பா கண்டுபிடிச்ச அப்படின்னு விவசாயி கேட்பார். அதுக்கு அவன் சொல்லுவான், நான் அமைதியாக உட்காந்து கூர்மையான சிந்தனையோட எங்கே அந்த வாட்சினுடைய சவுண்டு கேட்குது அப்படின்னு கவனித்தேன். அப்போ எனக்கு அந்த சவுண்டு வந்த திசையிலிருந்து நான் போய் கடிகாரத்தை எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லுவான். அவன் விவசாயிக்கு சந்தோஷமாயிடும். ஆமாங்க, நம்மளுடைய மனது ஒருநிலைப்படுத்தி நம்ம அமைதியாக வச்சிருக்கும் பொழுது நம்மளுடைய புத்தி கூர்மையாக வேலை செய்யும் அப்படிங்கிறதா இந்த கதை சொல்லுது. அப்போ நம்ம மனசை எப்பொழுதும் தெளிவான மனநிலையிலும் இருந்தோம்னா நம்மளுடைய அறிவுபூர்வமான செயல்களுக்கு அது உதவியாக இருக்குங்கிறத இந்த கதை மூலம் தெரிஞ்சுக்கிறோம். இந்த கதை படித்ததில் பிடித்தது. நன்றி.